இங்க சமையல் போட்டி நடக்குது. யார் ஜெயிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் யார் சமைக்கிறாங்களோ பார்க்கலாம். இவங்க பேர் தான் ரெனிட்டா. இவங்க இட்லி சமைக்கிறாங்க. நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். இவங்க பேர் தான் ரெனால்டோ. இவங்க தோசை செய்கிறாங்க. இவங்க பேர் தான் ரக்ஷன். இவங்க சப்பாத்தி இல்லை பூரி செய்கிறாங்க. யார் நல்லா சமைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். நான் டேஸ்ட் பார்த்துட்டு யார் வின்னருன்னு நான் சொல்கிறேன். 3, 2, 1 ஸ்டார்ட். இவர் சீக்கிரமாக செய்கிறாரு. வேறு எல்லாரும் லேட்டாக செய்கிறாங்க. இவங்க இப்போ மாவு ஊற்றி வைக்கிறாங்க. அவங்க இப்போ தான் அடுப்பு பற்ற வச்சு கொதிக்காம என்ன கொதிக்கவே தோசை மாதிரியே இல்லை, வெள்ளை கலரில் இருக்கு. இது பார்க்க தோசை மாதிரியா இருக்கு. வெள்ளம் கருப்பும் சேர்ந்துருக்கு பாருங்க. நீங்களே பின்ன கரைஞ்சிருச்சு அப்படிதான் இருக்கும். அது தெரியாது கறி சார். அது வந்து சப்பாத்தி. இது வந்து ஃப்ரைட் சப்பாத்தி. இவர் பூரி ரெடி பண்றாரு. போனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு நம்ம பார்க்கலாம். சூப்பரா தான் ரெடி பண்றாரு. சமையல் வைக்கிறாரு எல்லாருக்கும். இது எனக்கு இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா எடுத்து விடுறதுக்கு? சூடா இருக்கு. இது கொஞ்சம் பெரிய தோசையா இருக்கு. முதல்ல அதை எடுக்க முடியுதான்னு பாருங்க. எவ்வளவுதான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ ரெடி பண்ண பூரி எங்க எடுக்கும் போது கீழே வந்துச்சு. டேய் வேணா நீங்களே வந்து பாருங்க. ஓபன் பண்ணி ரெடி ஆயிடுச்சா? நெய் இட்லி ரெடி ஆகல. இந்த தோசை நல்லா தான் வருது. ஆனால் கீழே காமிச்சிருக்கோம். என்ஜாய் பண்ணுறதுலே இருக்கு அவங்க எல்லாம். இவர் ஏற்கனவே எடுத்து நாஸ்தி பண்ணிட்டாரு கீழே போட்டு. இந்த பாருங்க அதே ரெடி பண்றான்னு தெரியல. பாருங்க இவர் தோசை ரெடி பண்ணி கீழே போடுறதுக்கு தான் லைக். கீழே போட்டு அதையே அடுப்புல வைக்கிறாங்க. எனக்கு பேரும் அப்படிதான் கீழே போட்டு. உனக்கு பண்ண தெரியாதுன்னு பாருயா. பண்ண தெரியாது பாயிலே. பண்ணி தெரியாம கீழே போட்டு நாஸ்தி பண்ணா. உனக்கு பண்ண தெரியுமான்னு பாருடா. பண்ணி உனக்கே பண்ண தெரியாது. நம்ம இட்லியே பார்ப்போம். நம்ம கரிஞ்சு போன இட்லியே பார்ப்போம் சொல்லு. இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஆமா மினி இட்லி. மினி இட்லியோ சாம்பார் இட்லியோ. தண்ணி கொதிக்குதுப்பா. அடுத்தது ஊற்றி வச்சிருக்குல. அடுத்தது போடும். இட்லி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது இப்போ உங்களுக்கு கிடைக்காது. ரெடி நான் நெய் ஊற்றிருக்கேன். சப்பாத்தி இவங்க சீட்டிங் பண்றாங்க. குழம்பு வைக்கவே இல்லை. குழம்பு ஃபர்ஸ்ட் இங்க தான் இதை தான் வச்சு சமைக்க போறேன்னு சொல்லிட்டு ஆனா இப்ப எடுத்துறாங்க நாங்க சொன்னதுனால. தேங்காய் தானே ஒரு பொருள் கூட எல்லாத்தையும் கொட்டி கொட்டி போட்டுறாங்க. அக்கா அக்கா கிட்ட ஒண்ணுடி. அக்கா எனக்கு தாக்காண்டி இது என்னடா சூப்பரா பக்க பக்க உனக்கு தான் இட்லி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பத்தவே இல்ல. அதான் எல்லாத்தையும் எல்லாருக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுன்னு சொன்னேன். பத்தவே பத்தாது. சுமாரா இருக்கா. சின்ன தோசைக்கு பெரிய தோசைக்கு முறுமுறு தோசை முறுமுறு தோசை.
தோசை மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு. பானை கீழே வந்து மாவு எடுத்து வந்து வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க. இன்னும் அவரோட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவரை போய் பார்ப்போம். என்ன சார் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? என்ன இது பூரியா சப்பாத்தியா? என்ன சப்பாத்தி? அதான் ஃப்ரைட் சப்பாத்தி. குண்டாவே இல்ல. பூரி வச்சிருக்கியா? சரி துணி. இல்லடா. நானே இல்ல. உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. நான் உப்பே போடல சார். அப்ப எப்படி சார் அதிகமாச்சு? நானும் உப்பு போடல அதுக்கு. எல்லாரும் தான் நல்லதா இருக்கு சட்னி வைக்காம. லாஸ்ட்ல எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்றேன். நெய்யால எப்படி நீங்க இட்லி செய்வீங்க? அது நாங்க செய்வோம், பாருங்க. இவங்கள்ட்ட ஆனா இட்லியில ஒரு நெய்யா இருக்கு. நான் என்ன நெய்ய அந்த இட்லியில கரெக்டா என்னடா இது பால் அடிஞ்ச மங்கள உடஞ்ச மாதிரி இருக்கு தோசை. ஏய் ரெடி ஆனதானடா தெரியும் உங்ககிட்ட. இதையும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க ஏதோ நெய் இட்லி செய்யறேன்னு நெய்ய உருவாக்கிட்டாங்க. இது என்ன இது தெரியுமா? கொத்து தோசை. மாட்டிக்கிச்சாமா. கொத்து தோசை கொத்து தோசை. கொத்து கொத்து பரோட்டா தான் கேள்விப்பட்டிருக்கேன். இதட்ட கொத்து தோசை. கொத்து தோசை நானே புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா